நவுந்துரு ஐயா பிடிச்சிக்கோ நவுந்துரு நவுருண்ணா வீடியோ மச்சிங்க வந்து போயிடுச்சு. நல்ல ஐடியா புதுசா ஐடியா, நல்ல ஐடியா.
வங்கலையோ அம்மம்மா பூவு வங்கலையோ ஏ பூவு வங்கலையோ அம்மம்மா பூவு வங்கலையோ ஏ மல்லிகை மணி கொழுந்து மனக்கோ செந்தாமரை பூவு வங்கலையோ அம்மம்மா பூவு வங்கலையோ ஏ பூ 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 எம்போ ஏ மல்லி முல்லை கருமாந்தரா சாவு பூஞ்சி ஏ மல்லி முல்லை கருமாந்தரா சாவு பூஞ்சி அணகண்ணா அணங்கம்மா எதுமே சுடுகாட்டுல வச்சிருங்களா ஏய் அணக சொன்னடா நான் இந்த ஊர் வைப்பரி வழிபறியா டேய் வழி போக்கி ஏய் வைப்ப வியாபாரிடா வியாபாரியா என்ன வியாபாரி என்ன வியாபாரியா பூக்கு வியாபாரி என்ன டேய் பூ வியாபாரி பூ வியாபாரி என்ன பூ வச்சு என்கிட்ட விதவிதமான பூலாங்குது என்ன பூ ஒரு மல்லி முல்லை கருமாந்தரம் டேய் கருமாந்தரம் இல்ல ஏய் தெரி பர்றா கனகாம்பரமா அது எப்ப பேர் மாத்துறீங்க எங்க அம்மா வயசுக்கு வந்தப்ப எங்க அம்மா வயசுக்கு வந்த பிறகு ஆமா இன்னொரு பூக்குது என்ன பூ சாவு மூஞ்சி டேய் சாமந்தி அது எப்ப பேர் மாத்துறீங்க உன் பொண்டாட்டி உன் வந்தப்ப என்னடா உன் பொண்டாட்டி வயசுக்கு வந்தப்ப மாத்தேன்றாரு என்கிட்ட இன்னொரு பூக்குது என்ன பூ வாட்ஸ்அப் டேய் அது எப்படி இருக்கும் செவப்பா இருக்கும் பாருடா ரோசா பூடாது ரோசா பூவா அது எப்ப பேர் மாத்துறாங்க அதுவா ஆமா உங்க அப்பா உங்க அம்மா ஃபர்ஸ்ட் நைட் விடும்போது என்கிட்ட இன்னொரு பூ ஒண்ணுக்குது என்ன பூ கப்பு டேய் மத்ரா ரெண்டு கூட ஒரு ரெண்டு பூக்குது என்ன பூ புதுசாகுது என்ன பூ செருப்பு சரியா இந்த கூட்ட இந்த ஊர்ல ஒரு அம்மா என்கிட்ட இந்த பூ வாங்கிச்சு நாளைக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு தரவே மாட்டாங்க எப்படி இருப்பாங்க கேக்குறியா எப்படி இருப்பாங்க மொட்டை அடிச்சுட்டு இருப்பாங்க ஆனா மொட்டை அடிச்சுக்கிறவங்க பூ வாங்கி என்ன பண்ண போறாங்க ஏய் மொட்டை அடிச்ச பூ வாங்க கூடாது வீட்டுல சாமி குண்டா வைப்பாங்க சாமி வைப்பாங்க அகம்மா உள்ளே உள்ளே பூஜை போடுவோம் கெம்பியா கலிகால தெய்வம் கல்பட்டு நகர் சரியாக அமிதாயம்மா எங்கள் கையாலே
வணக்கம்மா. யாரு ஆ. இந்த நாட்டுக்கு அரசி ஆமா. ஒரு விளக்கம் ஏதாவது ஏம்மா நீ யாரு? எந்த நாடுக்கு அரிசி? புயல் அரிசியா இல்ல பச்சை அரிசியா ரேஷன் அரிசியா பிஸ்கட் அரிசியா இல்ல பிரியாணி? அந்த அம்மா தானே எந்த கல்ல அரிசி வந்துட்டு எந்த நாட்டுக்கு அரசு? ஆமா என்ன வா நாளைக்கு எவ்வளவு வாங்குற? ஓ நாளைக்கு எவ்வளவு வாங்க? என்ன முடிய வெட்டுற வேலை செய்யறான் என்ன ஓ கல்யாணம் பண்ணாம தான் இருக்கிற இன்னும் என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்றதா இருந்தா இது பேர் குண்டாகிற பொண்ணை கட்டு. ஏன்டா குண்டாகிற பொண்ணை கட்டினா செலவு மீதி ஆகும். என்ன செலவு மீதி ஆகுது? ஏன்னா தலைக்காணி வாங்குற செலவு தேவையில்ல, வெட்டு வாங்குற செலவு தேவையில்ல. நம்ம ஆடி ஏறி குச்சி குச்சி விளாடலாம். அதுக்கு இப்ப சொல்ல வர ஏம்மா யாரு ஊரு பேரு? இந்த வெறுத்த சபையேறி கூடம்மா அர்ச்சனாபுரிய தவத்தோடு பாட்டி எடுக்கணும் வா. தட்சிணாபுரிய தவத்தோடு பரிமளம் செய்து வரக்கூடிய ஆமா சதிர்முகம் படைத்த ஆமா பிரம்மதேவன் இருக்கின்றாரே ஆமா அன்னவருக்கு வலது கால் பெரிய விரலிலும் பெரியவிரல்ல இடது கால் பெரிய விரலிலும் ஆமா முற்புணமான ஆமா இருவரில் ஒருவரான ஆமா ஸ்ரீரங்கி தட்சன் இருக்கிறாரே ஆமா அன்னவருக்கு ஆமா விளங்கக்கூடிய ஆமா எனது பெயரோ பர்ணகாவதி 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 தச்சகம் பொண்டாட்டி இல்லையா? அவன் பொண்டாட்டி தாலி. ஏய் தாலி நல்லா இருக்குன்னு சொன்னா அப்படி சொல்றியா? ஒட்டியா ஏன் விடுறா? உனக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியுமா தெரியாதா? அந்த கைத்து தாலிக்கிட்ட போடுறா. டேய் தாயதமா அவுத்து வச்சிருந்தீங்க. அவுத்து வச்சிட்டு வந்துறாங்களா? நல்லா குளிக்கும் போது மறந்துச்சு. ஆமா. அப்புறமா போய் மாட்டி. ஏய் இப்பலாம் தங்கத்துல தாலிடா போடா நீ. அது தவிர கன்னிமார்கள் அனைவரும் கடை கொண்டு வர வேண்டும் அல்லவா? ஆமாம்மா. அது தவிர என் நெற்றி சுட்டி
மார்பிலுக்கக்கூடிய பதக்கமும். மார்பதக்கமும். தாடி இருக்கக்கூடிய ஆமா வெண்டையமும் ஆமா எப்படி மின்னுகிறது பார்த்தாயா? பலபலம் கிடைக்குதம்மா. பயிர் வாக்குறதே கட்டிங்காரா வயிறு ரெடி சேர்றா பேஜையா என்னாட்டு பண்ண விளங்கக்கூடிய இன்னும் ஆனால் அம்மா அம்மா ஆமா, வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. ஆமா மன்னவர் அழைத்திருக்கிறார். இங்கே நம்ம சொல்லிட்டு வரேன். நம்ம பொண்டாட்டி வந்து வா. மாயத்தை கை மாத்தி ஏன் உங்க பொண்டாட்டிக்கா? ஏய், மகாராஜா மனைவி எல்லாரும் துணைவி பறகாவி வந்து விட்டுதுங்க. கொண்டு வா ஏய், சரி வை. இல்ல மகாராஜா ஆமவாயா அமர்வாய் ஐயா. சுவாமி, கொஞ்ச நேரம் இரு. பேஜையா என்னாட்டு பணம் விளங்கக்கூடிய அரச மற்ற சிறப்பா வந்திருக்கக்கூடிய இன்னும் ராமையோட சொல்லக்கூடிய ஆரூர் ஐயா இந்த நாடகத்தில் வீரபத்திர சுவாமி சரித்த நாடகத்திலே தச்சவரை நடிக்கக்கூடிய ராமச்சந்திரனை பாராட்டி ரூபாய் 500 எடுத்துள்ளார். அந்த குடும்பத்திலே வீரபத்திர இருந்து மழை போல் வந்தது பனி போல உண்டு கட்டிய மகளை காமாட்சி மகள் இருக்கு அப்படியே பார்த்து பேஜையா என்ன வீட்டுக்காரன் உட்காந்துருக்காரு மறுபடியும் உத்தரவு போ. ஏய் முத்து, ஏம்மா உங்க வீட்டுக்காரர் என்னடா சொன்னாரு? ஓ என்ன சொன்னாரு? உன்னை என்ன ஏரியா போ சொல்லுகிறாரு. மகாராஜா ஏறி குத்து எடுத்துக்கிறாரு. அதெல்லாம் எவனா பிடிக்கிறானா பார்க்க சொல்லிக்கிறாரு. ஏய் மீன் பிடிக்கிறானா வலை விடுறானா தூண்டி போறானா பார்த்து சொல்லிக்கிறாரு. கையை உங்க வீட்டுக்காரர் எப்படிடா இருக்காரு? ஓ ஏம்மா எங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்டேன்பா. உங்க வீட்டுக்காரர் கோவம் வளர்க்கிறாரு அம்மா. ஏய் கோவமாகிறாரு. கொண்டாடியா கூட்டி எம்மா நேரம் ஆச்சு இன்னும் வரலையே சொல்லிட்டு கோவமாகிறாரு. அப்படி சொல்லு. உனக்கு எனக்கு சண்டை வேணாம் போ டாட்டா. ஓ சுவாமி, என்னே பண்ணகா அம்மா மடங்காதுடா டேய். உன் மனைவியாகிய பர்ணகாவதி மல்லி முல்லை பூங்கு மந்தாரம் ஆரி சாதம் தயிர் சாதம் லெமன் சாதம் இப்படி மலர்களால் தூவி சுகமாக வாழ்வாய். என்னே பண்ணகா ஓ சுவாமி, அந்த அடி பாதம் படுந்த முந்தையுள்ள ஆனால் சுவாமி எனது பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக செலுத்தபடியால் என்னென்னைக்கு சுகமாக வளர்க்கிறவர் பெண்ணே. அதுவும் மன்னவா சமாச்சாரம் உனக்கு எல்லாம் சமாச்சாரம் தான். ஆதா உன் தந்தை நம்மை ஏதோ உழைத்தார். ஆதா உன் தந்தை ஏதோ உழைத்தார். ஆதா உன் தந்தை அவர் ஏதோ உழைத்தார். ஆதா உன் தந்தை ஏதோ உழைத்தார். என்னமோ 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 அல்லது சுவாமி, என்ன பண்ணகா உன் தந்தையாகப்பட்டவர் என்ன காரணம் என்று கேட்கிறேன். ஆமா சுவாமி, மாதே அவன் சொன்ன செய்தியை கேட்டார். 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 எதற்குமே மனம் எதற்குமே எதற்குமே மனம் எதற்குமே உன் மனம்
பண்ணகா என் தந்தையானவர் சொன்ன சொல்லை கேட்டால் உன் மனமாகப்பட்டது சொல்லாதும் பெண்ணே மனமாகப்பட்டது ஒரு வேதனையாக தான் தெரியும். என்ன நிச்சயம் அவர் என்னதான் சொன்னார் சுவாமி அது என்ன விஷயம் என்ன சொன்னா சாமி எனக்கு தெரியும். என்னதான் சொன்னார்? மனமாகப்பட்டது என்ன பண்ணகா ஆடி என் தந்தையானவர் சொன்ன சொல்லை கேட்ட உன் மனமாகப்பட்டது எனக்கு மல்லை போய்விடும். சொல்லவே வாய் வரல, சொன்னா போயிடுமா? மல்லு உனக்கு எனக்கு மல்லு வந்து விடும். என்ன சொன்னார் அதை கேட்டு என் மனசு எப்படி தாங்கும்? அப்பேர் மல்லு வந்து நேர்ந்து விடு என்றீங்களே, அப்பேற்பட்ட வார்த்தை என்ன? என்ன பண்ணகா அது நம்மை மேலும் ஒரு பெண் பெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். கட்டளையிட்டு அப்படி பெண் பிள்ளை பெற்றோமானால் அநேக பெருமைகள் நம்ம வந்து சேருமா பெண்ணே? இதுவும் போதாதா என்னதான் வாதா? இதுவும் போதாதா என்னதான் வாதா? பெண்ணை பெற்றுக்கிறான் ஊர்ல என் மூஞ்சில காரி தூப்புறாங்க. 49 பெண்ணு இன்னொன்னு போய் சொல்லி பண்ணுங்க 49 பெண்கள் பெற்றா என்ன பண்ணுங்க ஆடி மாமையிலே ஏதோ உண்மையிலே பகை கொண்டு என்னை கூறியதாக ஒருபோதும் என்ன பெண்ணே? சுவாமி மன்னவா 49 பெண்ணை நானும் வரிசையாக பார்ப்பதற்கு கேளியா என்னும் ஒரு பெண்ணும் ஏற்கனவே
படுக்கையாக நானும் பெற்று ஆமா மகன் சலித்து நலியும் போது ஆமா அதை திருமணம் மாப்பிள்ளை தேடுவதோ திருமணம் செய்து வைப்பதோ ஒரே வேலையாக இருக்கிறது ஒரே சார் ஆமா ரொம்ப வேதனையாக இருக்கிறது. குறைக்கு ஒரு பெண்ணு வேணும் என்று கேட்டால் பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? என்ன சொல்றாங்கன்னா ஏற்கனவே 49 பெண்ணை பெற்று கல்யாணம் பண்ணி பெரிய வேலை ஆகுது. இன்னொரு பொண்ணு பெற்று இது நியாயமா கேட்கறாங்க. ஆமா என்ன பண்ணலாம்? அது எத்தனையோ பெண் பெற்ற பலனை கண்டாய் ஈஸ்வரியை மகளாக பிறக்க எண்ணினாமோ சுத்த சைதன்யமா என்று தவமம் புரிந்து என்ன பண்ணா எத்தனமும் நம்மை புகழும் கையிலேயாளி இணையடியிலே பணிந்து ஏவல் செய்வார். சத்ருவானாலும் நம்மை நேரில் கண்டால் சசங்கமாக அந்த உமா மகேஸ்வரி நமது மகளாக பெற்றோமானால் அந்த ஈஸ்வரனானவன் நமக்கு மருமகனாவான். அப்படி அவன் மருமகனானால் அவன் பாதம் பணிய கண்ட தேவர்கள் நம்மை கண்டு அஞ்சி நடுநடுங்கி அடிபணிவார்கள். அது மட்டுமில்லாமல் மந்திர மகாமேரு முதல் நமக்கே அடக்கம். இதனால் தந்தையின் பகையை முடிக்கலாம், சகல வைபவம் கைகொள்ளலாம். என்ன சொல்லுங்க என்னமோ எண்ணினாலோ மன்னவா இதுவும் நல்ல மார்க்கம் தான் உமைத்திருந்தால் சென்னையில் கங்கை வைத்த சிவனும் மருகனாவர் அந்நியம் உண்டான சுவாமி காட்டிலும் பாரே தேவரும் ஒரு விதத்திலே நீங்கள் மகளை பிறப்பதற்கு காவலா தந்தையும் சொல்ல தக்க யோசனை என்று முந்தவே நினைத்தேன். என்ன முரண்டு செய்வாயோ சந்தேகம் கொண்டான் உட்பால் சங்கதி எல்லாம் சொல்லி சிந்தையம் இருக்குமானால் செய்குறேன் என்ன தவமே உன்னுடைய வார்த்தை தான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். வீட்டுக்கார கூட்டா போயிடுச்சுங்க. வீட்டுக்கார நான் தான் ரெண்டாயிரம் எட்டு கத்து கூட்டாரு போய்கிறது. அது கூட ஓடி போயிட்டு
ஆ.